Good morning, church. தேவனுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாய் அது ஒரு சந்தோஷமான நேரமாய் இருக்க போகிறது. ஆகவே இந்த இருக்கிற இடத்திலே நாங்கள் சபையாய் நாங்கள் எழுந்திருந்து அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம், அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி செலுத்தி அவரை பாடி ஆராதித்து நாங்கள் அவரை துதிக்க போகிறோம். ஆகவே கரங்களை தட்டி சந்தோஷமாய் அவருக்குள்ளே நாங்கள் பாடி மகிழ்ந்து இந்த வழி அவரை நாங்கள் உயர்த்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையான தேவன், எங்களை மீட்டுக் கொண்டவர், எங்களை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர், உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர்.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை குறித்து அவர் எங்கள் மேல் நிலையமாயிருந்த ஆண்டவராயிருக்கிறார். எங்கள் மேல் வைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றும்படியா இந்த பூமிக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார். ஆகவே அதை நாங்கள் நினைத்தவர்களாய் மீண்டும் நாங்கள் ஒரு விசை சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த தாயின் கருவிலே விசித்திர வினோதமாய் என்னை உருவாக்கின ஆண்டவர், நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கைகளை ஆண்டவரை நீங்கள் நடத்தி செல்ல உண்மை உள்ள தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க. என்னை மீட்டுக் கொண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாங்கள் உயர்த்தி மீண்டும் ஒரு விசை முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி அவர் செய்த அந்த நன்மையான காரியத்தை இந்த பூமியிலே நாங்கள் வாழும்படி அவர் கொடுத்த அந்த நாட்களை நினைத்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஓ நன்றி இயேசுவே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நாங்கள் ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த இடத்தில் இருந்து ஆராதிக்க நீங்கள் கொடுத்த அந்த மகிமையான நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அநேகருக்கு கிடைக்க முடியாத இந்த சலாக்கியத்தை ஆண்டவரை அற்பனும் தூசியுமாய் இருக்கிற எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களே ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றின ஆண்டவரே, எங்களை விடுவித்த தகப்பனே, எங்களுடைய பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே, எல்லா அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உங்களுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த தகப்பனே, மற்ற காரியங்களை அருளாதிருக்கிறது எப்படி இந்த வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த காலை வழியிலே சொல்லுகிறோம். நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதுமான ஆண்டவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்க. நீங்கள் மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற ஆண்டவர். எங்களுடைய சபையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய தொழிலிலே, எங்களுடைய கல்வியிலே நீங்கள் செய்ய போதுமானவராய் நீங்கள் இருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் நல்லவரை பார்க்கத்தாவே. நான் உயிருள்ள மட்டும் கர்த்தரை பாடுவேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொன்னது போல எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த மகிமையான வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரே சுவாமி துதிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த தகப்பனாய் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீங்களே அப்பா. உமக்கென்று ஆண்டவரே ஜனமாய் தெரிந்து கொண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்கள் சர்வ வல்லவர், நீங்கள் சர்வ வியாபியாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ
நன்றி இயேசுவே. ஓ நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. நன்றியோடு உங்களை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh, we worship you Father. உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் அவரை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது அவர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, அது காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய துதி என்னுடைய வாயில் இருக்கும். நான் எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவரே சுவாமி, மகனாக மகளாக ஆண்டவர் நீங்கள் கர்த்தாவே என்னை தொடர்ந்துமாய் நீங்கள் வழிநடத்துங்கன்னு சொல்லி அவரை பார்த்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஆண்டவரே உமக்கே நன்றி சுவாமி. காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நாங்கள் வழி தப்பித்திருந்த ஆட்டை போல் இருந்த பொழுது ஆண்டவர் எங்களை தேடி வந்து தம்முடைய ஜீவன் எங்களுக்காய் கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் சொல்ல போகிறோம், சத்துருவானவன் எப்பொழுதும் எங்களை விழுத்தும்படி அவன் எத்தனிக்கிறவனாயிருக்கிறான், ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் விழுந்த இடத்திலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அதை நினைத்தவர்களாய் நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த வேளையிலே. ஓ நன்றி இயேசுவே. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும்
என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் நண்பனாய் இருக்கிறவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் உற்ற தோழனாய் இருக்கிறவரே, எங்களுடைய ஆத்தும நேசராய் இருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவரே, மனுஷர்கள் மாறி போனாலும் உம்முடைய மாறாத அன்பு எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறபடினாலே, எங்களை மரண பரியந்தம் நடத்த உண்மை உள்ளதா இருக்கிறபடினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கை மாத்திரம் ஆண்டவர் உம்மிடத்திலே மாத்திரம் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. ஏனென்றால் எந்த காரியம் மாறி போகலாம், ஆனால் மாறாத ஆண்டவர் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய உயர்விலும் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர். அந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறதான ஜனங்களா எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறீங்க சுவாமி. எங்களை மீட்டுக் கொண்டவர், எங்களுக்கான சகலவற்றையும் செய்து முடித்தவராய் இருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் சர்வ வல்லவராய் சகலவற்றையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீங்கள் சமாதானத்தின் தேவனாய் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே செய்து முடிக்க நினைத்ததை அதை நிச்சயமாய் நீங்கள் செய்து முடிக்க போதுமானவராய் வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி உங்களை ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஓ நன்றி இயேசுவே. Thank you Jesus. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே அநேக கேள்விகளோடு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கலாம், அல்லது அநேக காரியத்துக்காக நாங்கள் அநேக நாட்களாய் செபித்த காரியங்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் அவரிடத்திலே எங்களுடைய காரியங்கள் முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, அவரிடத்திலே நாங்கள் நம்பிக்கையை வைக்கிற பொழுது எங்களுக்கான ஒத்தாசை அவரிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறது. அது எந்த இடத்திலும் இருந்து அல்ல, இறுதி வார்த்தை அவரிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் முழுமையாக நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம். என்னென்ன காரியங்களை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம், அல்லது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாமல் நாங்கள் என்ன காரியத்தை நாங்கள் ஹோல்ட் பண்ணி இருக்கிறோமோ அவைகளை நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். நாங்கள் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னை முழுமையாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பலத்தினாலே செய்தது ஆண்டவரே அநேக தோல்விகளை மாத்திரம் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிற பொழுது முழுமையாய் நிறைவாய் செய்கிற ஆண்டவர், நீங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்தி செல்ல போதுமானவர் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்ல அவருடைய பிரசன்னத்திலே எங்களை ஊற்றினவர்களாய் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த வேளையிலே உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும்
கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா சேனும் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனும் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இந்த காலை வேளையிலும் கூட இந்த இடத்துல உடைக்கப்பட்டு இனியும் எதிர்காலம் எனக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு உள்ளங்கள் மத்தியிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் எங்களை மீண்டும் கட்டி எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் அப்படியே மடிந்து போவது அவருக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம். எங்களை குறித்து நாங்களே தீர்மானித்த காரியங்களா இருக்கலாம். ஆனால் எங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் அது பெரியவைகளா இருக்கிறது. ஆகவே எங்களுடைய லைஃபை நாங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே நான் என்னை முழுமையா நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறீங்க என்று சொல்லி அவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாய் அவர் ரீஃபில் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். மீண்டும் எங்களுடைய வாழ்க்கைகளை துளிர்க்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நாங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு முடிவிலே ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு ஹோப்பை நாங்கள் விட்டு விடாமல் அவரிடத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம். அது நோயாக இருக்கலாம், அது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் அவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்ல போகிறோம். மலைகள் பர்வதங்கள் விலகி போனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எப்பொழுதும் மாறாதது, அது எப்பொழுதும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்த உண்மையிலுள்ளது என்று சொல்லி நாங்கள் சொல்ல போகிறோம். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். சமூகத்தில் அவரை துதித்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட அவர் எங்களை மீண்டும் கட்டுகிறவராயிருக்கிறார். அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறதோ சொல்லும் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஒன்றும் செய்ய முடியாது. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எஸ் சர்ச், 2 சாமுவேலுடைய 5ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கை சரிதையை அங்கே நாங்க காணலாம். அங்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்னவென்று சொன்னால் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால். அவன்
நாள் அவன் விருத்தி அடைய, அவன் வளருவதற்கு, அவன் அபிவிருத்தி அடைவதற்கு, அவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அங்கு காரணமாயிருந்தது தேவன் அவரோடு கூட இருந்தது. அதே தேவன் நாள் எங்களோடு கூட இருக்கிறார். அதே வல்லமையோடு கூட எங்கள் மத்தியில் இருக்கிறார். அதே ஆச்சரியமான ஜீவனோடு கூட எங்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் எங்களுக்கு விரோதமாக என்ன காரியம் இருந்தாலும் கூட அது வாய்க்காது. தேவன் எங்களுக்கு முன்பதாக சென்று, அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவனுக்கு முன்பதாக சென்று தேவன் யுத்தங்களை நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா? அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை. அவருடைய மகத்துவங்களுக்கு முன்பதாக எதுவுமே எங்களை அசைக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் இன்னும் ஒரு விசை சொல்லி நாங்கள் செபிக்க போகிறோம். அவருடைய வல்லமை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. கரங்களை தட்டி ஒரு விசாரணை அவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். அவர் எங்களோடு கூட இருக்கிறது அவனாயிருக்கிறபடிதான் எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் நாங்கள் இந்த நேரத்தில் எவ்விதமான சூழ்நிலையில் இருந்தால், நீங்கள் எவ்விதமான ஒரு தேவைகளோடு வந்திருந்தாலும், எவ்விதமான மனநிலைமையில வந்திருந்தாலும், எங்களோடு கூட இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நாங்கள் அறியப்படுத்துவோமா? அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அதே பிரகாரம் என்னுடைய கரங்களிலும் சில ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக உங்களுடைய கரங்களை நீட்டிக்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கான பதிலை தரும்படியாக. அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, நீர் ஆண்டவரே சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறீர் ஐயா. நீர் சர்வ வியாபி ஆண்டவரே. தகப்பனே, யார் யார் ஆண்டவரே விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு ஆண்டவரே நீர் செய்வீர் என்று ஆண்டவரே உறுதியோடு விண்ணப்பங்களை எழுதி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொடுத்தார்களோ ஆண்டவரே அவற்றுக்கான பதிலை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பதிலை நீர் ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் காண செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். இப்பொழுது நீர் கட்டளை இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்துல உமக்கு முன்பதாக நிற்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் காண்கிறீர் ஐயா. ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறது அவன், அவங்களுடைய ஆண்டவரை சிந்தனைகளை அறிந்திருக்கிறது அவன், அவங்களுடைய உணர்வுகளை அறிந்ததவன். ஆண்டவரே நிறைவேற்ற காலத்திலே பதிலை கட்டளையிடும்படி வெறுமனே போகாதபடி நம்முடைய சமாதானத்தோடு ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்திலே கடந்து செல்ல நீர் கிருபை செய்தருளும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்ச், உங்களுக்கு கூட இருக்கிற ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எழுதி எங்களுக்கு அறியப்படுத்தலாம். நீங்க இருக்கிற சேஸுக்கு முன்பதாக இருக்கிற பவுச்சில் பாருங்க, ஒரு ரெட் கலர் கார்டு இருக்கிறது. அந்த கார்டை நீங்க ஃபில் பண்ணி ஆஃபரிங் டைம்ல ட்ராப் பண்ணுவீர்கள் சொன்னா சர்ச்சில் ப்ரேயர் டீம், ப்ரேயர் லீடர்ஸ் உங்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். அவற்றுக்கான பதிலையும் கர்த்தர் சந்தித்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க எழுதி எங்களுக்கு அறிய தரலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் தந்தவராயிருக்கிறார். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் கரங்களை தட்டி ஒரு விஷயம் அவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? எஸ் சர்ச், கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய சேஸுக்கு
முன்பதாக இருக்க பவுச்சில் பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் கார்டு இருக்கும். அந்த க்ரீன் கலர் கார்டை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆஃபரிங் டைமில் ட்ராப் பண்ணுவீர்கள் சொன்னால் அந்த சாட்சி இன்னும் அநேகரை பலப்படுத்துவதற்கு அது உதவியாக அமையும். இப்பொழுதும் கூட நாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு கடந்து சென்று ஒருவரை நாங்கள் வாழ்த்த போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கடந்து சென்று ஒவ்வொருவரை நீ வாழ்த்தி மீண்டுமாய் வந்து உங்களுடைய இடங்களில் வந்து சர்ச். உங்களுடைய உற்சாகமான இந்த ஒத்துழைப்புக்காக நாங்கள் தேவனை பாடி அவரை துதித்து நமஸ்கரித்து அவரை ஆராதித்தோம். அதோடு கூட எங்களுடைய அன்பை, எங்களுடைய ஐக்கியத்தை, எங்களுடைய வாழ்த்துதலை ஒருவருக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கூடாகவும் நாங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை தான் நீங்கள் இந்த இடத்துலேருந்து செய்தீங்க. ஒருவரை வாழ்த்துனீங்க, ஒருவரோட உற்சாகப்படுத்தினீங்க. இந்த காரியத்தை சபை கூடாக நாங்கள் காணுவது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கத்துக்கு நேராக நாங்கள் நடந்து கொண்டு செயல்படுகிறோம் என்பதை அது உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. மீண்டும் இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கவும் அவருடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் உணரவும் கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல இந்த நாளிலே யாராவது புதிதாக வந்திருப்பீர்களேன்னு சொன்னால் அது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருகிறது. நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதை நாங்கள் சபையாக நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நாங்கள் அதை எதிர்பார்த்து இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வருகை எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் சபையாக சேர்ந்து உங்களை வரவேற்கும்படியாக எங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தை நாங்கள் உங்களுக்காக அளிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் யாராவது நீங்கள் கூடி வந்திருப்பீர்களே, நான் புதிதாக உங்களிடத்தில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இருக்க சேர்ஸுக்கு முன்பதாக இருக்க பவுச்சில் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் கார்டு இருக்கும். இந்த ப்ளூ கலர் கார்டை நீங்கள் ஃபில் பண்ணி ஆஃபரிங் பேக்கில் ட்ராப் பண்ணுங்கள். ஏன் இந்த ப்ளூ கலர் கார்டை நாங்கள் ஃபில் பண்ண சொல்லுகிறோம்னு சொன்னால் உங்களை குறித்து மேலதிகமாக அறிந்து கொள்ளவும் உங்களை தொடர்பு கொள்வதற்கும் அது எங்களுக்கு உதவியாக அமையும். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனையின் கடைசி வேளையிலே ஆராதனை முடிந்த பிறகு உங்களை லீடர்ஸ் சந்திப்பாங்க. நீங்கள் ஒரு 5 நிமிடம் அவர்களோடு சந்தித்து விட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். புது நபர்களை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நீங்கள் இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டிக் கொண்டு வருகிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நிறைவாக. இவ்விதமாக உங்களுடைய ஜெபத்தினாலும் இவ்விதமாக உங்களுடைய அதாவது புது நபர்களை கூட்டிக் கொண்டு வருகிறபடினாலும் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதுமாக நாங்கள் கொடுத்தலுக்கூடாக தேவனை ஆராதிக்க போகிறோம். குட் மார்னிங் சர்ச். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை முடிச்சுட்டு நாங்கள் இது கொடுத்தல நேரமாக இந்த நேரமும் இருக்குது. எங்களை தசம்பாங்க காணிக்க கருத்தில் எடுத்தவர்களாக நாங்கள் ஆயத்தமாக இந்த நேரத்திலையும் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்தல் மூலியமாகவும் தசம்பாங்க மூலியமாகவும் இந்த ஊழியத்தை தாங்கிறபடியாரும் நேற்று நீங்கள் ஏஜிஎம்க்கு வந்திருப்பீங்க நிறையா பேர். அந்த ஏஜிஎம்மில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வரவு செலவு கணக்கு எல்லாம் காட்டப்பட்டது. அந்த வரவு செலவு கணக்கத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நீங்கள் கொடுத்தது தான் ஒவ்வொரு நீங்கள் உங்களுக்கு கொடுத்தல் மூலியமாகவும் நடத்தப்பட்ட ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து உற்சாகமாக கொடுக்குற நேரத்தில் ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கார். அதே நேரத்தில் எங்களோட ஊழியங்களை இன்னும் சிறப்பாகவும் செய்யவும் அதனை அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். வேதத்தில் ஒரு வசனம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படி சொல்லப்படுது. வாங்குறேன் பார்க்குறதும் கொடுத்தலே பாக்கியம் என்று அந்த வசனம் சொல்லப்படுது. அதாவது வாங்குறது விட நாங்கள் கொடுக்குற வீடு இன்னும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ அதுக்காக நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்ன பிள்ளைகள் நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். லோகஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து டேர்ம் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும். தொடர்ந்து நான் கட்டிட்டு வந்தாலும் கடைசி வாரத்தில் அதாவது 3rd டேர்மில் என்னால் அதுக்கான சேமிப்பு செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு 20,000-30,000க்கு மேலே ஒரு ஷோட் ஒன்று வந்துச்சு. ஸோ நான் அதை யோசித்தேன், எப்படி நான் அது சமாளிக்கலாம், எப்படி நான் அதை செய்யலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துலையும் அதுக்கான வழிகள் நிறையா இருந்துச்சு. கடன் வாங்கியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். ஸோ ஆனால்
நான் முதல் வாரம் இரண்டாவது வாரம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எல்லாமே சரியாக கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு உதவி செஞ்சார். ஆனால் தேர்ட் டேர்ம் வர நேரத்தில் ஒரு சின்ன ஒரு தருமாற்றம், சின்ன ஒரு விஷயம். ஏன்னா நிறையா காரியங்களுக்காக சேமிக்க வேண்டியதாக இருந்தனால், ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, இது என்ன எப்படியாவது என்னை சந்திங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் பிள்ளைங்களுக்காக கொடுக்கணும். ஏன்னா அது கொடுத்தா தான் ரிப்போர்ட் கார்டு வரும். அதே நேரத்தில் பிள்ளைகளும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நான் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தேன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரிப்போர்ட் கார்டு வந்த அப்புறம் தான் அவங்களுக்கும் அது அறியப்படும். ஸோ நான் ஜெபிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் சொன்னார், ஏன் இவ்வளோ யோசிக்கிற, எவ்வளோ கவலைப்படுற, உன்னோட தசம்பாகம் இருக்குது தானே, அதை போடாமல் விட்டுரு, அதை போட்டால் விட்டால் இது சிம்பிளாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதில் நான் அவர் ரெண்டாவது தடவை வந்து அதே சொன்னார். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமும் வந்து சொன்னார், இது யோசிக்க விஷயம் இல்லை, நீ அதே செஞ்சுட்டா இவ்வளோ ப்ரே பண்ண ஒரு விஷயமே இல்லை, செஞ்சிடலாம் சொன்னால். ஆனால் அந்த நேரம் எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் அறிவித்த ஒரு விஷயம்தான், நீ எடுத்த காரியத்தில் முக்கியமான காரியம், முக்கியமான விஷயம், முக்கியமானது என்னது, முதல்ல ஆண்டவரை கொடுக்குறது தான். ஸோ அதனால் நான் எடுத்த தீர்மானம் இல்லை, அப்படி எதுவுமே நான் செய்ய போகிறதில்லை. ஸோ நான் ஆண்டவர் மேல் விசுவாசம் வச்சு அந்த காணிக்கை அந்த தசம்பாகம் செலுத்த அப்புறமும் இப்போ கடைசி வரைக்கும் என்ன ஒரு ரிப்ளையும் இல்லை, என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது. ஆஃபீஸுக்கும் கூட ஸ்கூலுக்கு நான் மெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மெயில் அடிக்கிற நேரத்தில் ஒரு தடைகள் மாதிரி வந்து அடிச்சுட்டே இருந்தேன். ஸோ சென்ட் பண்ணலான்னு யோசிச்சுருக்கல, இல்லை கோல்டுன்னு கொடுத்து பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அக்கௌண்ட் டிவிஷனுக்கு கால் பண்ண நேரத்தில் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு D1 இருக்குது தான், கட்டினா தான் உங்கள் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப கோல்டுன்னு வந்துச்சு. நீ என் பேரை கேட்டுட்டு அவங்களோட தேர்ட் டேர்ம் மட்டும்தான் இதாக இருக்குது. நான் சொன்னால் உண்மையாக என்கிட்ட இப்போ ஒரு 20-30,000 மேலே ஷோர்ட்டாக இருக்குது, என்னால் கொடுக்க இயலுமா தெரியா, நான் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக கட்டுறேன், பரவாயில்ல இந்த முறை ரிப்போர்ட் கார்டு இல்லாமல் இருந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் கட்டுற நேரத்தில் எங்கள் ஸ்கூலில் இது ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வர நேரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேயே கட்டுனா அவங்க 5% டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 5% டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. எனக்கு அது அவ்வளோ நான் யோசிக்கலை, ஆனால் நான் தொடர்ந்து கட்டிகிட்டே வந்தனால அப்புறம் அவர் சொன்னாங்க, இல்லை உங்களோட டிஸ்கவுண்ட்டோட பார்க்குறோம், உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஒன்று மந்த் எண்டில் இருக்குது, டேர்ம் கடைசியில் இருக்குது. ஸோ இது நீங்கள் செலுத்துகிற கணக்கை விட குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு 5,000 போட்டிங்கன்னா நீங்கள் கட்டிடலாம்னு சொன்னார். ஸோ ஆண்டவர் அந்த மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் என்னை வெட்கப்படுத்தாமல் என்னை தைரியப்படுத்தி, அந்த நேரத்தில் நான் எதுவுமே அதில் விஷயங்கள் செய்யலை. அதாவது நான் வேற ஒருத்தர்கிட்ட போகல, கடன் வாங்கல. என்னுடைய சூழ்நிலைக்குள்ளேயும் எனக்கு என்ன தாரணி இருக்கும், அந்த தாரணிக்குள்ளேயும் ஆண்டவர் அதை சந்திக்க போதுமானவராக இருக்கார். ஸோ நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணலை, என் தசம்பாகத்தை ஸ்கிப் பண்ணி அடுத்த மாதம் போடலாம் அப்படின்னு யோசிக்கலை. அதே நேரத்தில் ஆண்டவர் அதையும் தசம்பாகத்தையும் செலுத்த உதவி செஞ்சார். அதே நேரத்தில் என்னோட அந்த சூழ்நிலை ஆண்டவர் கண்டார், அதையும் செலுத்த ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். ஸோ ஆண்டவர் வந்து நாங்கள் எதிர்பார்ப்போம் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர் என்று. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தின விஷயம் வந்து, எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் என்ன ஆண்டவர் பாதுகாக்கிறாரு, எந்த சூழ்நிலைக்குள்ளே என்ன சமாளிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன உற்சாகப்படுத்தினார். ஸோ நாங்கள் இதில் நான் சொல்ல வர்றது உண்மையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். அவங்களோட தசம்பாங்க காணிக்க ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் எந்தெந்த விஷயத்துக்கும் அடுத்த மாதம் கொடுக்கலாம், அடுத்த வாரம் கொடுக்கலாம், அப்படி ஸ்கிப் பண்ணாமல் அந்த நேரத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் நியமித்த நேரத்தில் கொடுக்க உற்சாகப்படுத்துகிறேன். அந்த கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக சில நேரம் இருக்கலாம், இந்த இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனையோடு. ஆனால் ஆண்டவர் எப்போதும் எங்களை சூழ்நிலை அறிகிற ஆண்டவர். சூழ்நிலை மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாறாதவர், எப்பயும் எங்களோடு இருக்கிறவர். ஸோ நம்பிக்கையோடு கொடுப்போம். இந்த நேரத்திலையும் ஆண்டவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுமாக இருக்கா. காணிக்கை தசம்பாங்காரங்கள் எடுத்தவங்களா அதே நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் காணிக்கை பையில் உங்களுக்கு தசம்பாங்க காணிக்கை செலுத்தலாம். ஆன்லைனில் கொடுக்க விருப்பமானவங்க ஸ்ரீநகர் தெரிய நம்பருக்கு கிவ்னு டைப் பண்ண நேரத்தில் அதுக்கான மேலதிக விவரங்கள் கொடுக்கப்படும். நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, விசேஷமாக ராஜாவே, இந்த நேரத்தில் உமக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக, உம்முடைய ராஜ்ய கட்டுற பணிக்காக கொடுக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறேன் சுவாமி. அவர் கரங்களை ஏந்தி இருக்கிற ஒவ்வொரு தசம்பாங்க காணிக்கைக்காக நன்றி சொல்கிறேன் ராஜாவே சுவாமி. கர்த்தாவே, அவங்களுக்கு ஒவ்வொரு இருதயத்தை நீ காண்கிற தேவனுமாக இருக்கிறது சுவாமி. இந்த நேரத்தில் விசேஷமாக அவங்க இந்த நேரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜாவே, ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புங்க ராஜாவே. கர்த்தாவே, அவங்க செய்கிற தொழிலையும் அந்த நேரத்தில் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிச்சா
நடத்துவீராக ராஜாவே. இதில் விசேஷமாக அவங்க தேவைகள் ஒவ்வொருவரையும் தேவைகள் சந்திங்க ராஜாவே. ஒவ்வொருவருக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் ராஜாவே சுவாமி. ஒவ்வொரு சூழ்நிலையை தாண்டி போகிற நேரத்தும் ராஜா உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பெரும் அவரை தாங்கிக் கொள்ளட்டும் ராஜாவே. என்னென்ன சூழ்நிலைக்குள்ளே இருக்காங்களோ நாம் அறிவோம் ராஜாவே, நீ அறிகிறீர் ராஜாவே. இந்த சூழ்நிலைக்குள்ளேயும் ராஜா உமக்காக கொடுக்க வந்திருக்காங்க ராஜாவே. உமக்காக ராஜாவே இந்த ராஜ்யத்தை கட்டில் பண்ணல பங்கு பெறதுக்காக வந்திருந்த ஒவ்வொரு கரங்களும் நீ காண்கிறீர் ராஜாவே. ஒவ்வொரு பலப்படுத்துங்க, இருதயத்தை தைரியத்தை கொடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜோர்ஜ். தொடர்ச்சியாக நீங்கள் சபைக்கு தவனுக்காக தவன் நிமித்தம் இந்த வார்த்தையின்படி நீங்கள் கொடுத்து கொண்டு வருகிறபடினால் கர்த்தர் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது அநேக காரியங்களை, அதாவது சபையினுடைய ஊழிய காரியங்களை அது தாங்கி வருகிறது. கர்த்தர் தாமே அந்த காரியங்களுக்கூடாக உங்களை நிறைவாக நடத்துவாராக. இந்த நாளில் அறிவித்தல்களுக்கு செல்ல முன்பதாக எங்களோடு கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற இன்னும் ஒரு விசேஷித்த நபர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அவர்கள் எங்களுடைய காஸ்பல் டெபனக்கல் சபையினுடைய கிளை சபை ஊழியர்களாக இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து எங்களோடு அவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள், ஆனால் உங்களை எங்களுடைய சபையிலே அவருமாக அறிந்து கொள்வார்கள். எஸ்காரங்களை தட்டி நாங்கள் அவங்களை உற்சாகப்படுத்துவோம். அவர்கள் எங்களோடு கூட இணைந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க அவன் செய்த கிருபைக்காக தேங்க்யூ பாஸ்டர்ஸ். எஸ், அதோடு கூட நாங்கள் அறிவித்தல்களுக்காக கடந்து செல்ல போகிறோம். யங் அடல்ட்ஸ் மினிஸ்ட்ரியால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கேரேஜ் சேல் அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வீடுகளிலே வைக்க முடியாதபடி, பயன்படுத்த முடியாதபடி அல்ல, அதாவது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி க்ளோத்ஸ் உடுப்பு ஆடைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கேரேஜ் சேலுக்கு கொடுத்து உதவலாம். இதற்கூடாக அவர்களுடைய ஊழியத்தை முன்னெடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய பொருட்கள் காரியங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் அனுக்ஷி ரமிதா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். 12ஆம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் அவர்களுக்கு அந்த பொருட்களை கொடுக்கும்படியாக அப்படி நீங்கள் தொடர்பு கொண்டு அதை எவ்விதமாக நீங்கள் அவர்களுக்கு ஒப்படைக்கிறீர்களோ அவர்கள் அதை கொண்டு மிகுதியான காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட இந்த நாளிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரையான நாட்களுக்குள்ளாக இருக்கிற பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கொண்டாடுவதற்காக நாம் வாழ்த்தி பாட போகிறோம். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரையான நாட்களுக்குள்ளாய் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுவதற்கு எழுந்து நின்றால் நாங்கள் பாட ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear loved one. Happy birthday to you. May the dear Lord bless you. May the dear Lord bless you. May God's richest blessing now rest upon you. சர்ச், நீங்களும் கூட அருகில் இருக்கிறவர்கள் கரங்களை நீட்டிக் கொள்ளலாம். நாங்கள் இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக. தகப்பனே, நன்றி ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த புதிய வருடத்துக்காக, ஆண்டவரே புதிய நாளுக்காக, புதிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக கடந்த ஆண்டவரே வருடங்கள், நாட்கள், நேரங்கள், நிமிடங்கள் முழுவதுமாக உம்முடைய சமாதானம், உம்முடைய வழி நடத்தல், உம்முடைய அரவணைப்பு நீர் ஆண்டவரை பாதுகாத்து போஷித்து வந்தபடினால் உமக்கு நன்றி. அதே விசுவாசம் ஆண்டவரை இன்னும் இரட்டிப்பாக நீர் செய்வீர் என்ற உறுதிப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கிறது. இவ்விதமாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரை புதிய வருடத்திலும் ஆண்டவரை இனிமே கொடுக்க போகிற ஒவ்வொரு ஆண்டவரை நாட்களும் அவர்களை நடத்த வல்லவர் என்பதை எங்களுக்கு ஆண்டவரை உறுதிப்படுத்துகிறது. இருதயத்திலே சமாதானத்தோடு குடும்பங்களோடு நடக்க ஆண்டவரை கிருபை செய்தருங்க, ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது கூட எங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள திலீப் அவர்கள் நாங்கள் உற்சாகமான கரகோஷத்தோடு கூட
குட் மார்னிங் சர்ச். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நானும் நீங்களும் சேர்ந்து மறுபடியும் கதவோடு தியானிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். சில பேருக்கு இந்த கதவு ஏன் இங்கே இருக்கின்றது தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே தெரியாதவர்களுக்காக ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 3 வாரங்கள் நான் செய்தி எடுத்துக்கொண்ட 3 வாரங்களிலும் பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் 2 தீமோத்தேயு நிருபத்திலே இருந்து பேசின சில வார்த்தைகளை, குறிப்பாக பவுல் இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். நான் சொல்லியிருந்தேன், பவுல் 2 விதமான சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்தார். ஒன்று வீட்டு காவலரை, இன்னொன்று உட்காவலரை. வீட்டு காவலரைன்னு நாங்கள் சொல்கிறது உதாரணத்துக்கு எங்களுடைய கோவிட் நாட்களில் நாங்கள் எப்படி வீட்டிலே இருந்து எல்லா வேலையும் செய்தோமோ அதுபோல் ஆல்மோஸ்ட் பவுலுக்கு வீட்டில் இருந்தே எல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் எப்பொழுதுமே சோல்ஜர்ஸ், கார்ட்ஸ் அவரோடு கூட இருந்தாங்க. ஒரு லிமிட்டேஷன், பட் அவரால் செய்யக்கூடிய சில காரியங்கள் இருந்தது. ஆனால் இந்த உட்காவலரைன்னு சொல்லுகிற காரியம், டஞ்சன்னு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இது அவ்வளவு இலகுவான ஒரு நாட்களாக காலமாக அவருக்கு இருக்கல. அது மிகவும் சவாலாக, மனதளவிலும் சரீர பிரகாரமாகவும் அவருக்கு ஒரு மிகவும் கடினமான ஒரு காலமாக இருந்தது. ஆகவே அந்த டஞ்சன்ல இருந்து, அந்த உட்காவலரில் இருந்து அவர் எழுதின நிருபம் தான் 2 தீமோத்தேயு நிருபம். ஸோ அந்த 2 தீமோத்தேயு நிருபத்தில் இருந்து சில காரியங்களை 3 வாரங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட கடினமான அந்த டஞ்சன், அந்த உட்காவலரில் இருந்தாலும் கூட பவுலுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, அந்த கடினமான சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, ஒரு கனியுள்ள, கடவுளை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த தொடருக்கான ஒரு தலைப்பாக டஞ்சன் சீரீஸ் இல்லாட்டி உட்காவலரை தொடர்கள் என்கிற ஒரு தலைப்பையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு அதனுடைய ஆல்மோஸ்ட் கடைசிக்கு நான் வந்திருக்கிறேன். 4வது பகுதிக்குள்ளே போகிறோம். கடவுளுக்கு சித்தமானால் டஞ்சன் சீரீஸ் பார்ட் 2 நாங்கள் ஆரம்பிக்கலாம். பட் கடவுள் வழி நடத்தினால் நாங்கள் செய்யலாம். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் செய்வோம். அதுக்காக தான் இந்த கதவு அதனுடைய ஒரு அடையாளமாக, பவுல் இருந்த சிறைச்சாலையினுடைய ஒரு அடையாளமாக இது காணப்படுகிறது. நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகும் பொழுது உங்களுக்குள்ளாய் பலனடைந்தவர்களாய், உங்களுக்குள்ளாய் தைரியப்பட்டவர்களாக, காரியங்களை ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் பார்க்கிறவர்களாய் எங்களை நீர் வழி நடத்தும்படியாக உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும் எங்களுடைய வர்ஷிப் டீமுக்கு தேங்க்யூ. வர்ஷிப் டீம், உங்களுடைய ஒத்துழைப்புக்காக. ஸோ இந்த நாளில் நாங்கள் செய்திக்கு போக முன்பதாக ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நாங்கள் கரங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களில் எத்தனை பேருக்கு ஒரு டிசாஸ்டர், ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த ஒரு அனுபவம் இருக்குது? அப்படி இல்லாட்டி அப்படி ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த ஒரு நபரோடு பேசின ஒரு அனுபவம், இல்லாட்டி அதை பார்த்த ஒரு அனுபவம் எங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது? உதாரணத்துக்கு ஒரு வெள்ளத்தில், ஒரு மண் சரிவில், இல்லாட்டி ஒரு சுனாமியில், இல்லாட்டி நாங்கள் சமீபத்தில் நாங்கள் சந்தித்த டிப்வா புயலாக இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் சந்தித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம், இல்லாட்டி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நாங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த அனுபவத்துக்கூடாக போனவங்க தங்களுடைய சூழ்நிலையை சொல்லும் பொழுது அது எவ்வளவு மோசமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது, நாங்கள் எப்படி அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்தோம் என்கிறதை தங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அவங்க அதை பகிர்ந்து கொள்வாங்க. நான் வாசித்த ஒரு ஸ்டோரி ரத்னபுர பிரதேசத்தில் நடந்த உண்டு. ஒரு குடும்பத்தில் வெள்ளம் வந்துட்டு, ஸோ அவங்க அந்த தகப்பன் என்ன செய்தார்னா, வீட்டில் தன்னால் முடிஞ்ச எல்லா காரியத்தையும் அவர் சேகரிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணார். டிவி எடுத்து மேலே வச்சு எங்களுடைய ட்ரெஸ் ஏதாவது நாங்கள் காப்பாற்றிக்க முடியுமான்னு நினைக்கும் பொழுது சடனாக தண்ணீர் அதிகரிக்க ஒரு கட்டத்தில் அந்த தகப்பனுக்கு புரிஞ்சது, நான் இதுக்கு மேலே என்னால் எந்த ஒரு பொருட்களையும் காப்பாற்றிக்கவே முடியாது, நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சால் எங்களுடைய ஜீவனை மட்டும்தான் நாங்கள் காப்பாற்றணும்னு அவங்க மேல் மாடிக்கு ஓட ஆரம்பித்தாங்க. ஸோ மேல் மாடியிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர் யோசிச்சார், இதுக்கு மேலே நாங்கள் முடிஞ்சு, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களுடைய எல்லாமே போயிருச்சு, நாங்களும் சாகத்தான் போகிறோம்னு நினைக்கும் பொழுது ஒரு நேவி போட் அந்த இடத்துல வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி, அவங்களால கிட்ட போக முடியாட்டியும் அதில் இருந்த வீரர்கள் நீச்சல் அடித்து அங்கே போய் அவங்கள ஒவ்வொரு பிள்ளையாக காப்பாற்றிட்டு வந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். இது போல் நீங்களும் அநேக சம்பவங்களை கேட்டிருக்கலாம், நீங்களும் பார்த்துருக்கலாம், இல்லை அனுபவத்துக்கூடாக கூட நாங்கள் போயிருக்கலாம்.
ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போகிற நபர்களை நாங்கள் யார் என்னன்னு நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் சர்வைவர்ஸ், இல்லாட்டி த ரெஸ்கியூடு, மீண்டு வந்தவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு பேரில் நாங்கள் அவங்கள சொல்லுவோம். இவங்களை மீட்கிறதுக்காக வருகிற இந்த டீமை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மீட்பு குழு, ரெஸ்கியூ டீம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிற வேத பகுதியிலையும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஒரு சர்வைவராக, ஒரு மீட்கப்பட்ட ஒரு நபராக எப்படி கடவுள் தன்னை காப்பாற்றினார், கடவுள் எப்படி ஒரு ரெஸ்கியூ மிஷனை தன்னுடைய லைஃப்பில் செய்தார் என்பதை அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு பகுதியை தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துக்கு நேராக எங்களுடைய வேதாமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நான் நேரத்து நிமித்தமாக விரைவாக வாசிக்கிற 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் பவுல் மேலே இருக்கிற சில வசனங்களை நாங்கள் பார்த்தோன்னா அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்பதை அவர் தீமோத்தேயுக்கு பேசிட்டு அவர் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களில் கம்பிகளுக்கு பின்னால் அமர்ந்திருந்து தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன்னை எப்படி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மீட்டு எடுத்தார், எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடவுள் தனக்கு கொடுத்தார் என்பதை இந்த வசனத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஸோ பவுல் இந்த அனுபவங்களை சொல்லும் பொழுது துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்தேன் என்கிற அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது என்னன்னு சொன்னா, ஒரு வேட்டையாடுதல் ஒன்று, ஒரு இரையை எப்படி ஒரு வேட்டைக்காரன் பின்பதாக துரத்தி போய் பிடிப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு பாடின் அனுபவத்து கூடாக அவர் போனதையும், மனதளவிலையும் சரீர பிரகாரமாகவும் ஒரு கடினமான ஒரு பாரமான சூழ்நிலைக்குள்ளே அவர் போனதையும் குறிப்பிடுவதற்கான ஒரு வார்த்தையாகத்தான் துன்பங்களும் பாடுகளும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஸோ பவுல் எங்களுக்கு தெரியும், அவர் 3 மிஷனரி பயணங்கள் போயிருக்கிறாரு. வேதாமத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளில். அதில் முதலாவது மிஷன் பயணம், அவருடைய முதலாவது ஊழிய பயணத்தில் அவருடைய ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்து அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் அதை சொல்லும் பொழுது 3 இடங்களுடைய பெயர்களையும் அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் அவ்வளவு டீட்டெயிலாக பார்க்கறது இல்லை, பட் ஒரு சம்மரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 3 இடங்களையும் பவுலுக்கு என்ன நடந்தது? அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா. அந்தியோகியாவில் நீங்கள் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தில் வாசிக்கலாம். பவுல் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்துட்டு இருக்கும் பொழுது சில ஜனங்கள் பொறாமைப்பட்டு அவரை துரத்தி விடுறாங்க. அந்த இடத்துல இருந்து அப்படியே அவரை வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த துரத்தி விடுதல் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு ஆளை அனுப்புறது கிடையாது. நான் சொன்ன வார்த்தை போல எப்படி ஒரு வேட்டைக்காரன் ஒரு இரையை பின்னாடி துரத்துவாரோ அது போல ஒரு க்ரௌட் பவுலை எப்பயுமே சேஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அவர் எப்படியாவது நாங்கள் இங்கிருந்து வெளியில் அனுப்பிடணும். இக்கோனியாவில் என்ன நடந்ததுன்னா அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். பவுல் நீண்ட காலம் அங்கே தங்கி இருந்து ஒரு அடையாளம் அற்புதங்கள் செய்யும் பொழுது அங்கே இருந்த க்ரௌட் என்ன செய்தாங்கன்னா 2 குரூப்பாக டிவைட் ஆகி, ஒரு குரூப் என்ன யோசிக்கிறாங்க, இவரை எப்படியாவது நாங்கள் அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி கல்லெறிந்து இவரை நாங்கள் கொலை செய்யணும். ஸோ ஒரு பெரிய ஒரு பிளான் அவருக்கு எதிராக இருக்கிற நேரத்தில் பவுல் அங்கே இருந்தும் வெளியில் வாராரு. அடுத்ததாக லீஸ்திராக்கு வராரு. லீஸ்திரால் என்ன நடந்ததுன்னா 14வது அதிகாரம் 19-20 நாங்கள் பார்க்கலாம். பவுல் ஒரு பிறவி சப்பானி அங்கே சுகமாக்குறார். அந்த இடத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் இவங்க கடவுளோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பவுலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் இருந்தாலும் இந்த அந்தியோகியா, இக்கோனியாவில் இருந்த க்ரௌட் என்ன செய்து அவரை விடவே இல்லை. இங்கேயும் அவரை தேடி வந்து அங்கேயும் ஒரு பிரச்சனைப்படுத்தி கல்லெறிந்து பவுலை ஆல்மோஸ்ட் மரித்த ஒரு நிலையில் அவங்க விடுறாங்க. இப்போ அந்த நாட்களில் கல்லெறிதல் என்பது ஒரு தண்டனை முறை. அது சாதாரணமாக இப்போ இந்த நாட்களில் நாங்கள் சும்மா அந்த கூழாங்கல் எடுத்து வீசுறது போல கிடையாது. ஆல்மோஸ்ட் 2-5 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய கற்களை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய டார்கெட் வந்து எப்படியாவது இந்த நபரை நாங்கள் சாகடிக்கணும். ஸோ அவங்களுடைய எய்ம் எல்லாமே ஒன்று தலையில் இருக்கும், இல்லாட்டி செஸ்ட்டில் இருக்கும். இவங்களை அடித்து கொலை செய்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். அவங்க என்ன செய்வாங்கன்னா அடித்த பிறகு அவங்கள அப்படியே காலையோ கையோ பிடிச்சி பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு போய் போட்டுருவாங்க. ஸோ கொண்டு போகும் பொழுது ஒன்று அந்த நபருக்கு இன்னும் உயிர் இருந்தால் அவர் சில நேரம் தன்னுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு அசைவை காண்பிக்கலாம்,
ஒரு முனகல் சத்தம் அவர்கிட்ட இருந்து வரலாம். ஆனால் அது எதுவுமே பவுலுக்கு இல்லாமல் அவரை வெளியில் கொண்டு போயிட்டு, அந்த வசனத்தை நீங்கள் வாசினா தெரியும், வெளியில் போட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க இவர் செத்துட்டாரு. அது ஒரு கெஸ்ஸிங் இல்லை, அவங்க அசியூம் பண்ணலை, அவங்க ஊகிக்கலை, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பவுல் செத்துட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ள, ஒரு சூழ்நிலைக்குள்ள பவுல் போன ஒரு அனுபவத்தை தான் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் தனக்கு என்ன நடந்தது என்பதை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறாரு. எப்படி ஒரு மக்கள் தங்களுடைய வெள்ளத்திலேயோ மண் சரிவிலையோ தப்பி வந்த ஒரு மீட்பின் அனுபவத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணுவாங்களோ, அதே வண்ணமாக பவுலும் தான் எப்படி ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து மனதளவுலையும் சரீர பிரகாரமாக ஆல்மோஸ்ட் செத்து போன ஒரு நிலைமையில இருந்து வெளியில கடவுள் கொண்டு வந்தார் என்பதையும் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறாரு. அதுல ஏன் அவர் லீஸ்திரான்ற பட்டணத்தினுடைய பேரை அவர் ஆட் பண்றாரு சொன்னா, தீமோத்தேயு லீஸ்திரா பட்டணத்தை சேர்ந்தவர். நீங்கள் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அது அந்த சிட்டி அவருக்கு தெரியும், அங்கே நடந்த சம்பவங்கள் அவருக்கு தெரியும். ஸோ நான் ஆரம்பத்தில் இந்த செய்தியினுடைய முதல் வாரங்களை நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 தீமோத்தேயு நாங்கள் முழுமையாக வாசிக்கும் பொழுது பவுல் கடவுளை எப்படி பார்த்தார் என்கிற அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமானதாக இருந்து நான் சொன்னேன். அவர் எப்பொழுதுமே ஒரு லென்ஸ் வழியாக தான் கடவுளை பார்த்தார். கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் யாராக இருக்கிறார், நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நல்ல ஒரு பார்வை எப்பொழுதுமே பவுலுக்கு இருந்தது. அதனால அவர் கடந்து போன ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் திரும்பி பார்த்து, அந்த ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலையும் கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில பர்சனலாக தனிப்பட்ட ரீதியில யாராக இருந்தார் என்பதை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதுல ஒரு பகுதியாக இதுல என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பட்டணங்கள் எல்லாம் பாடுகள் துன்பங்களை அனுபவித்தாலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸோ பவுலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த சூழ்நிலை கூடாக போன நேரத்தில் தன்னுடைய ஆண்டவர் யார்னா, அவர் ரெஸ்கியூ பண்ணுகிற ஒரு ஆண்டவர், தன்னை நீங்கள் ஆக்குகின்ற ஒரு ஆண்டவர் என்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பவுல் இந்த இடத்துல ரெஸ்கியூ பண்ணப்பட்டவராகவும், ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே அவர் ரெஸ்கியூ பண்ணப்பட்டவராகவும் கடவுள் ஒரு ரெஸ்கியூ மிஷனை தன்னுடைய லைஃப்பில் செய்ததையும் அவர் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார். ஸோ இன்றைய நாள் செய்தியினுடைய தலைப்பாக நான் தெரிவு செய்தது, கம்பிகளுக்கு பின்னால் ஒரு மீட்கப்பட்ட வாழ்க்கை, a rescued life behind the bars. எப்படி பவுலுடைய வாழ்க்கை அந்த கம்பிகளுக்கு பின்னாடி இருந்து அவர் ஒரு மீட்பின் வாழ்க்கை அனுபவித்தார் என்பதை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஸோ நான் சொன்னது போல நீங்களாக்கி விட்டார்னு அந்த வார்த்தையில சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை ரெஸ்கியூட். கடவுள் என்னை மீட்டு கொண்டார் அப்படின்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறார். ஸோ இந்த ரெஸ்கியூட் என்கிற வார்த்தையில் 2 விசேஷமான காரியங்கள் இருக்கு. ஒன்று, இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிற சூழலும் அது பயன்படுத்தப்படுகிற நபர்களும். ஸோ முதலாவது இந்த சூழல் என்ன என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ரெஸ்கியூட், நீங்கள் ஆக்கினார், மீட்டு கொண்டார் என்பதனுடைய அர்த்தம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது அல்ல. ப்ராப்ளம் ஃப்ரீ கிடையாது, பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதும் கிடையாது. ஒரு பிரச்சனையை முகமாக சந்திக்கிற சூழ்நிலையை தான் நாங்கள் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பவுலும் இந்த இடத்துல அவர் எஸ்கேப் ஆகலை. இந்த குறிப்பிட்ட பட்டணங்களுக்குள்ள அவர் இருக்கும் பொழுது அவருக்கு எஸ்கேப் ஆகின தப்பி போன அனுபவம் அல்ல, மாறாக ஒரு மீட்பின் அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக நாங்கள் ஃபேமிலியாக ஒரு சின்ன ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பார்க்க விரும்பின ஒரு இடம் வந்து ஒரு மலை மேலே இருந்தது. ஒரு மினி வேர்ல்ட் சைன், ஒரு சின்ன ஒரு இடம் தான். பட் ஆனால் அதுக்கு ஒரு மலை மேலே ஏறி ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவாலயத்துக்குள்ளால ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்டை கடந்து போகணும். ஸோ நாங்கள் போனது சீசன் இல்லை, ஸோ எங்களுக்கும் அது தெரியாது. ஸோ நாங்கள் போனால் நாங்கள் மட்டும்தான் அந்த ஏரியாலே இருக்கோம். அவ்வளோ பெரிய தூரம் போயிட்டும் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அந்த தேவாலயத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த இடத்துக்கு போகிறோம். அவங்க சொன்னாங்க, இந்த காட்டு பாதைக்குள்ளால தான் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் போகணும். பட் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி இந்த தேவாலயத்துக்கு ஒரு யானை வந்துச்சு, அது இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து போங்க. ஸோ நாங்களும் ஓரளவு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் தூரம் போகிறோம். சரி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பாதை முடியுதான்னு பார்த்தா பாதை முடியுதில்லை. எல்லாரோட மனசுலையும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குது, யானை வரும்ன்றது. ஸோ ஏன்னா நானும் அதை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் போக நினச்ச பயணத்தை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் ரெஸ்கியூ பண்ணப்படலை, நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம், நாங்கள் தப்பி வந்துட்டோம். ஒருவேளை யானை எங்களை துரத்தி நாங்கள் ஓடி நாங்கள் மரத்துக்கு மேலே ஏறி யாராவது எங்களை வந்து காப்பாற்றி இருந்தால் எங்களுடைய ஸ்டோரி
ஒரு ரெஸ்கியூ ஸ்டோரியாக மாறி இருக்கும், ஒரு மீட்பின் கதையாக மாறி இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணல. பவுல் சொன்ன இந்த வார்த்தையும் கூட ஒரு நபர் பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது கிடையாது, மாறாக அந்த பிரச்சனையை முகமுகமாக சந்தித்து அதிலிருந்து அவர் மீண்டு வருவது. பவுலை ஆண்டவர் இந்த இடத்துல இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆக விடல. அவருடைய லைஃப்ல நடந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம எடுத்து பார்த்தாலும் அவர் எல்லா சூழ்நிலைக்கும் ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளியில வந்தது தான் நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சில நேரம் எங்களுடைய ப்ரேயர் இன்றைக்கு எப்படி இருக்கலாம்னு சொன்னால், ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை எஸ்கேப் பண்ணி விட்டுருங்க, ஆண்டவரே இந்த சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணவே கூடாது, இந்த பிரச்சனையை நான் பார்க்கவே கூடாது, என் வாழ்க்கையில இருந்து இதை நீங்கள் எடுத்து போடுங்க, என்னுடைய லைஃப் ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃபாக மாறணும். இந்த சன்சில்க் ஷாம்பு சொல்கிற மாதிரி ஸ்மூத் அண்ட் ஈஸியாக என்னுடைய லைஃப் மாறணும் ஆண்டவர். திக் அண்ட் லாங்னு இருக்குது, ஸ்மூத் அண்ட் இன்னும் ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ அதுபோல் எங்களுடைய லைஃப் வந்து ஆண்டவர் ரொம்ப ஸ்மூத்தாக மாறணுன்றது எங்களுடைய ப்ரேயராக இருக்கலாம். ஆனாலும் சில நேரங்களில் எஸ் கடவுள் எங்களை சில சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் பண்ணி விடுவார், தப்பு வைப்பார். ஆனால் அதிகமான நேரத்தில் நாங்கள் வேதாகமத்தை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஸ்டோரி ஒரு ரெஸ்கியூ ஸ்டோரியாகத்தான் இருக்குது. ஒவ்வொருடைய நபர்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் அவங்கள எஸ்கேப் பண்ண ஸ்டோரிஸ் ஒரு 10% வேதாகமத்தில் இருக்கும். மிகுதியான ஸ்டோரிஸ் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளியில் வந்த கதையை தான் நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ பவுலுடைய வாழ்க்கையும் ஒரு ஸ்மூத் அண்ட் ஈஸியான வாழ்க்கையாக இருக்குல்ல, ஆனாலும் கடவுள் அவரோடு கூட இருந்தார். இந்த காலையில் சில நேரம் இந்த இடத்துல நானும் நீங்களும் கூட ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவர் ஏன் இந்த சிச்சுவேஷன் என் லைஃப்பில் நீங்கள் அனுமதிச்சிங்க? நான் இதை ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா ஆண்டவரே? நான் இந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் நீங்கள் என்னை பாதுகாத்திருக்கலாம் தானே ஆண்டவரே? நீங்கள் என்னை தப்பு வைத்திருக்கலாம் தானே ஆண்டவரேன்னு சில நேரம் ஒரு கேள்வி எங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கேள்வியை நாங்கள் ஆராயலான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஏன் சில நேரங்களில் கடவுள் நாங்கள் சில சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாமல் எங்களை அவர் காப்பாற்றிருக்கலாம், எங்களை தப்பு வைத்திருக்கலாம். ஆனால் ஏன் சில சிச்சுவேஷனை கடவுள் எங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க வைக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில காரணங்கள் நான் எங்களை சேர்ந்து தியானிக்கலான்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை கடவுள் எங்களை ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் காப்பாற்றி இருப்பாரா இருந்தால் கடவுளுடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்பு என்ன என்பதை நாங்கள் அறிந்திருப்போம். ஆனால் அவர் எங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே வந்து எங்களை மீட்டு கொள்ளும் பொழுது அவருடைய பவர், அவருடைய வல்லமை என்ன என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளலாம். நானும் நீங்களும் முகம் கொடுக்குற ஒவ்வொரு சூழ்நிலையும் கடவுள் யார் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுது. அப்போஸ்தலர் 14:19 நான் சொன்னது போல பவுல் ஆல்மோஸ்ட் செத்துட்டாரு. அந்த அனுபவத்தை கடவுள் தடுக்கலை, அந்த அனுபவத்துக்குள்ள அவரை கொண்டு போனார். அந்த அனுபவம் தான் பவுலுக்கு தன்னுடைய ஆண்டவர் யார், அவர் என்னை மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவர், என்னை ரெஸ்கியூ பண்ணுகிற ஆண்டவர், என்னை நீங்களாக்குகிற ஆண்டவர் என்கிற அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அவருக்கு கொடுத்தது. ஸோ பர்சனலாக அவருக்கு கிடைத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பைபிளில் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவங்களுக்கு கடவுள் அவங்களுடைய சூழ்நிலை நடுவில் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. உதாரணத்துக்கு நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அநேக நாட்கள் இருந்த தேவைக்கு மத்தியில் கடவுள் தான் சர்வ வல்லவர் என்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தாரு. ஆகாருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா ஒரு வனாந்திரத்தில் கைவிடப்பட்டு தனிமையாக இருந்த நேரத்தில் தன்னுடைய ஆண்டவர் என்னை காண்கிற ஆண்டவர் என்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கடவுள் ஆகாருக்கு கொடுத்தார். கிதியோனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா பெரிய ஒரு யுத்தத்துக்கு மத்தியில் எங்களுடைய ஆண்டவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றி கொடுக்கிற ஆண்டவர் அல்ல என்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்தார். அதுபோல தான் தாவீதனுடைய வாழ்க்கையில், தானியலுக்கு சிங்கக்கபிலே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையில் அக்கினி எரிகிற அக்கினிக்கு நடுவில், ஈவன் யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போன நேரத்திலையும் என் மீட்பர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அந்த சிச்சுவேஷனில் கடவுள் அவங்களுக்கு கொடுத்தாரு. சேம் பவுலுக்கும் அந்த கல்லெறி உண்டு மரணத்தை சந்திக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய ஆண்டவர் தன்னை நீங்களாக்குகிற ஆண்டவர் என்கிற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு இல்லை. அவங்க ஒவ்வொருவரும் கடவுளை டிஃப்ரெண்ட்டான விதத்தில் தான் உணர ஆரம்பித்தாங்க, அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க யாருமே பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆனவங்க இல்லை, மாறாக ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்க. இவங்க தப்பி ஓடினவங்க இல்லை, அந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுத்த நபர்கள். ஸோ மீட்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய ஆண்டவர் யார் என்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு நானும் நீங்களும் யாராக மாற விரும்புகிறோம்?
நாங்கள் எஸ்கேப் பண்ணப்பட்டவர்களாக மாற விரும்புகிறோமா, இல்லாட்டி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணப்பட்டவர்களாக மாற விரும்புகிறோமா? இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் கூட சமீப நாட்களாக நாங்கள் கடந்து வந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஆண்டவர், என்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இல்லாட்டி என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் என்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடு இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கலாம். ஸோ எகைன் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை சர்வைவர்ஸ், எத்தனை ரெஸ்கியூட் பண்ணப்பட்டவர்கள் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம்? ஒரு விஷயம், நீங்களும் நானும், ஆண்டவர் இந்த சிச்சுவேஷனில் சமீப நாட்களில் என்னை எஸ்கேப் பண்ணலை, அவர் ரெஸ்கியூ பண்ணார். அவர் என்னை தப்பு வைக்கலை, அவர் என்னை மீட்டெடுத்தாருன்னு நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், நீங்கள் விருப்பமாக இருந்தால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் எங்களை எஸ்கேப் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, அவர் எங்களை ரெஸ்கியூ பண்ணுகிற, மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை இதை ஃபேஸ் பண்ண வச்சிங்க? நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா ஆண்டவரே? நான் இந்த பிரச்சனையை பார்க்காமே என்னை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம், இதை நான் சந்திக்காமே நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கலான்னு நாங்கள் சொல்லுவோமா இருந்தா, இந்த நேரத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நீங்கள் இது கூடாக உங்களை எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறீங்க? நான் உங்களை எப்படி பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க? நான் யாராக உங்களை பார்க்கணுங்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு அனுபவத்தை இந்த சூழ்நிலை கூடாக நீங்கள் எனக்கு தர விரும்புகிறீங்க என்ற ஒரு கேள்வியை நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஸோ நான் இப்படி போட்டேன், எவ்ரி ரெஸ்கியூ ரிவீல்ஸ் ஹூ காட் இஸ். ஒவ்வொரு மீட்பும் தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு புயல்கள், ஒவ்வொரு வெள்ளங்களும் கடவுள் யார் என்கிற எங்களுக்கு மட்டுமே உரித்தான பிரத்யேகமான அனுபவத்தை அது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தரும். அது இன்னொருத்தருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. திரும்பவும் ஏன் சில நேரங்களில் கடவுள் பிரச்சனையை தடுத்து நிப்பாட்டாம எங்களுக்கு முகம் கொடுக்க வைக்கிறாரு? எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிஸோட நல்ல ஒரு பாண்ட் ஒன்று சபையில் உருவானது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சீசனில் நாங்கள் போன ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சில ஃபேமிலிஸ் அவங்க எங்களோட கூட இருந்தாங்க, அந்த நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எங்களோட சைட் பை சைட் எல்லா நேரமும் கூட இருந்தாங்க. ஆகவே அந்த கஷ்டமான நேரத்திலே அந்த ஃபேமிலிஸ் எங்களோட இருந்தது எங்களுக்கான உறவை அது இன்னும் வலுப்படுத்தினது. சேம் கடவுளோட இன்னைக்கு நானும் நீங்களும் போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலை எங்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால், கடவுளோட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் நானும் நீங்களும் வளருவதற்கு அது ஏதுவாகும். பவுல் தன்னுடைய இந்த சூழ்நிலை நடுவில் தனக்கும் கடவுளுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆச்சு, அந்த பாண்ட் எப்படி உருவாகிச்சு என்பதை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 16வது வசனம். இதை நான் முதலாவது செய்தியில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அடுத்த பக்கத்தில் நாங்கள் வாசிக்கலாம். 4:16, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இதனுடைய பின்னணி என்ன என்பதை அந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அகைன் நான் திரும்பவும் சொல்கிறேன். அந்த நாட்களில் இப்போ பவுல் எங்கே நிற்கிறாருன்னா, ரோமர்களுடைய நீதிமன்றத்தில் அவர் நிற்கிறாரு. அந்த நாட்களில் இப்போ இருக்கிறது போல வழக்காடுகிறவர்கள் யாருமே இல்லை. ஸோ யார் அங்கே நிற்கலாம் அப்படின்னா, ஒன்று அவருடைய நண்பர்கள், அவருடைய அயலவர்கள், அவரோடு பணி செய்கிறவர்கள், இல்லாட்டி அவரை அந்த சமுதாயத்தில் அறிந்தவங்க. இப்படி ஒரு நபருக்கு எகென்ஸ்டாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குமா தான் இவங்க அவருக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கலாம். ஸோ அது காண்பிக்கும் இந்த நபர் குற்றம் செய்யாதவர். ஆகவே இவங்க தான் அதுக்கான ப்ரூஃப். பவுல் சொல்றாரு, இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒருவரும் என்னோட கூட நிற்கல, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அது என்ன செய்ததுன்னு சொன்னால், பவுலுடைய கேஸை அது வீக் ஆக்கிருச்சு. ஸோ பவுல் குற்றம் செய்தவர் என்கிறதை அது உறுதிப்படுத்துகிற ஒரு செயலாக மாறிட்டு, இவங்க எல்லாரும் ஒருத்தருமே அவரோட கூட நிற்கல, எல்லாரும் இவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நீங்களும் நானும் போகிற சில சிச்சுவேஷனில், சில சூழ்நிலைகளில் எங்களோடு யாரும் இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் எங்களை எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். ஆனால் அடுத்த வசனத்தில் பவுல் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. 17வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இந்த எல்லா நபர்களும் இந்த ஆபத்தான இந்த கஷ்டமான காலத்தில் பவுலை விட்டுட்டு வித்ட்ரா பண்ணி போயிட்டாங்க. அது வந்து உண்மையாக ஒரு லீகல் டேர்மாக அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கேஸுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதே 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வரும் பொழுது, என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த இடத்துல சிங்கத்தின் வாயின்னு பவுல் சொல்லும் பொழுது சில பேர் சொல்றாங்க லிட்டரலாக அவர் ஒரு சிங்கத்தை சந்திச்சிருக்கலாம், இல்லை சிங்கம் போன்ற ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு உருவகமாக அது சொல்லப்பட்டிருக்கலாம்.
ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் அதை ஃபேஸ் பண்ணினார் என்பதை தான் அந்த வார்த்தை சொல்லுது. அவர் எஸ்கேப் ஆகலை. இங்கே ரட்சிக்கப்பட்டேன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை சேம் கிரேக்க வார்த்தை தான் 3:11 அவர் சொன்னார், என்னுடைய ஆண்டவர் என்னை நீங்கள் ஆக்கினார். இந்த 2 வசனத்துலையும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயும் நான் எஸ்கேப் ஆகலை, கடவுள் என்னை ரெஸ்கியூ பண்ணார், கடவுள் என்னை மீட்டு கொண்டார். நான் தப்பிச்சு போகலை. நான் சிங்கத்தை பார்த்துருக்கேன், மரணத்தை பார்த்துருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்படியான சூழ்நிலையை பவுல் ஃபேஸ் பண்ண கடவுள் அனுமதிக்கிற நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, கடவுளுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அதிகமாக வளர ஆரம்பித்தது. எல்லாரும் விட்டுட்டு போன நேரத்தில் தான் கடவுள் யார் என்பதை அவர் இன்னும் அதிகமாக தன் லைஃப்பில் உணர ஆரம்பித்தார். நீங்கள் 16க்கும் 17க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, ஒருவனும் இல்லை ஆனால் கர்த்தரோ கூட நிற்கவில்லை, இவரோ துணையாக நின்றார். எல்லாரும் என்னை விட்டுட்டு போன நேரத்தில் என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான் என்னோடு கூட இருந்தார். இந்த வேர்டனுடைய அர்த்தம் துணையாக நின்று அப்படின்ற அந்த நின்று என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், எப்படி இவங்க லீகலி அவரை விட்டுட்டு போனாங்களோ அதே வண்ணமாக கடவுள் லீகலி அவரோடு கூட இருந்தார். சட்டபூர்வமாக ஆண்டவர் அவரோடு கூட வந்து நின்றார். அது மட்டும் இல்லை, அவருக்கு தோளுக்கு தோள் நின்று ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அந்த சிச்சுவேஷனில் அவருக்கு உதவி செய்கிறவராக கடவுள் அந்த இடத்துல இருந்தார். ஆகவே இந்த சிச்சுவேஷனில் கடவுள் எஸ்கேப் பண்ணல, கடவுள் அவரை மீட்டு கொண்டார். அந்த மீட்பு என்ன செய்ததுன்னா பவுலுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது, ஆண்டவரோடு நெருக்கமாவதற்கு. எகைன் பல வருஷத்துக்கு முன்பதாக சர்ச்சில் இருக்கிற சில நண்பர்கள் நாங்கள் சேர்ந்து நூரெலியாவுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்தோம். சொன்ராஜ், நாங்கள் சந்திரன் நினைக்கிறேன். ஸோ போன இடத்துல இந்த நூரெலியா ரேஸ் கோர்ஸில் நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு பால் வெளியில் விழுந்துட்டு, ஸோ அதை எடுக்கிறதுக்கு அந்த கம்பியை தாண்டி பாஞ்சது நான். ஸோ அந்த கதை இன்றைக்கு அவங்க சொல்லுவாங்க, பாஞ்ச என்ன காணல, பார்த்தா நான் ஒரு குழியில் விழுந்து என் கால் சுளுக்கிருச்சு, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலை. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்த பிறகு அன்றைக்கி நைட் ஒரு மலை மேலே தான் எங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் கொண்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் ஒரு அடி எடுத்து கூட வைக்கவே முடியலை. ஸோ நான் சொன்னேன், நான் நிற்கிறேன், நீங்கள் எல்லோரும் போங்கன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகணும்னு சொல்லி. அதில் ஒரு நபர் என்ன செய்தார்னா, என்ன அப்படியே தோளில் தூக்கி போட்டுட்டு மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அவங்க என்னை தனியாக விடலை, இல்லை நீங்களும் என்னோட வாங்க, நாங்களும் உங்களோட சைட் பை சைட் நிற்கிறோங்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தாங்க. அது எனக்கும் அந்த நபருக்கும் நல்ல ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிச்சு. இந்த சிச்சுவேஷனில் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், என்ன தனியாக விடலை, என்னோட கூட நின்றாருங்கிற அந்த செயல் எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஸோ சேம் பவுலுடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தார். ஒரு நெருக்கமான உறவின் அனுபவம் பவுலுக்கு ஆண்டவரோட கிடைச்சது. இந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே போகும் பொழுது கடவுள் எப்பயுமே பிரச்சனையிலிருந்து எங்களை தப்பிக்க வச்சுட்டே இருந்தா அவர் ஒரு தொலைதூர பாதுகாவலராக மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் இருப்பார். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நடுவில் அவர் எங்களோடு சேரும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக, தோள் கொடுக்குற ஒரு நபராக எங்களோடு அவர் மாற ஆரம்பிப்பார். ஸோ ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் கடவுள் யார் என்பதை அறிகிறதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் இல்லை, அவரோடான உறவில் நாங்கள் வளருவதற்கும் ஏதுவான ஒரு சந்தர்ப்பம். எகைன் இந்த இடத்துல இருக்க நாங்களும் கூட சமீப நாட்களில் எங்களுடைய துயரங்கள் பாடுகளுக்கு மத்தியில் கடவுளை நல்ல ஒரு நண்பராக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு அப்பாவாக நாங்கள் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு அம்மாவாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல ஒரு கவுன்சிலராக நாங்கள் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், நல்ல ஒரு துணையாக, ஒரு பார்ட்னர், ஒரு கம்பெனியனாக நாங்கள் அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாட்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஆகவே தான் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ள எங்களை கொண்டு போய் அவரோடான அந்த ரிலேஷன்ஷிப்பில் எங்களை இன்னும் அதிகமாக அவர் வளர்க்க விரும்புகிறார். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு நடுவில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என்னை எப்படியாவது தப்பிக்க வச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக, ஆண்டவரே இந்த சூழ்நிலை நடுவில் உங்களோடான உறவில் இன்னும் வளர்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்பது எங்களுடைய ஜெபமாக மாறட்டும். சொன்னால் இதை இப்படி போட்டு எவ்ரி ரெஸ்கியூ பில்ட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒவ்வொரு மீட்பும் தேவனுடன் ஒரு உறவை எங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறது. ஸோ அது பிரத்யேகமானது. நாங்கள் ஒவ்வொருடைய லைஃப்பில் நாங்கள் போகிற சிச்சுவேஷனுக்கு கூடாக ஆண்டவர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை எங்களோடு வளர்க்க விரும்புகிறார். ஸோ அதை நோக்கி எங்களுடைய அவதானத்தை திருப்போம். எகைன் ஏன் கடவுள் சில சூழ்நிலைகள் எங்களை தப்பு வைக்காமல் ஃபேஸ் பண்ண வைக்கிறாருன்னா, அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பவுல் ஒரு புயலில் மாட்டிக்கொள்கிறாரு. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துக்கு நாங்கள் வருவோமா இருந்தால், அந்த புயலுக்கு ஒரு பேர் இருக்குது. எப்படி இந்த சமீபமான நாட்களில் நாங்கள் டிப்பா புயலை நாங்கள் சந்தித்தோமோ, அந்த டிப்பா வெள்ளத்தை நாங்கள் சந்தித்தோமோ, அதே வண்ணமாக அது வெள்ளமா புயல் இல்லையா, டிப்பா புயல் தானே இல்லையா.
அந்த புயலுக்கு ஒரு பேர் இருக்கு, யூரோகிலிதோன் அப்படின்னு சொல்ற ஒரு புயல். இந்த புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நான் தேடி பார்க்கும் பொழுது சொல்லுமே, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகள், ஒரு 13 நாடுகள் எடுத்தா அந்த 13 நாடுகளும் சில பேர்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாடும் 13 நாடுகளும் சில பேர்களை சூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்க போட்டுட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்பொழுது அதுலேருந்து ஒவ்வொரு பேரை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால், அந்த பேர் வந்து ஆக்களை பயமுறுத்துகிற மாதிரி பேராக இருக்கக்கூடாது. அதனால டிப்மான்றது ஓரளவு கேட்டால் பயம் வராத மாதிரியான ஒரு பேர் தான். ஆனால் இந்த யூரோகிலிதோன் அப்படின்ற பேரை யார் வச்சா அப்படின்னா, அந்த கப்பலில் பிரயாணம் செய்கிற மாலுமிகள். அவங்க ஏன் இந்த பேரை இதுக்கு வச்சாங்கன்னு சொன்னால், இது உண்மையாகவே அவங்கள பயமுறுத்துகிற ஒரு புயல். இந்த யூரோகிலிதோன்னு சொல்கிற இந்த புயல் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொண்டு வர்ற ஒரு புயல். இது ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு முன்னைய வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென்றல் மெதுவாக வீசினதுன்னு சொன்ன வசனம் அடுத்த வசனத்திலேயே சிச்சுவேஷன் தலைகீழாக மாறிட்டு, இது அழகான ஒரு கடலையே ஒரு பயங்கரமான ஒரு இடமாக மாற்றிடும். இன்றைய நாட்கள் இருக்கிறது போல இல்லை, அன்றைய நாட்களில் மரக்கப்பல்கள். இந்த மரக்கப்பல்கள் இந்த புயலில் அவ்வளவா தாக்கு பிடிக்கவே முடியாது. இது ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 14 நாட்கள் இந்த சிச்சுவேஷன் நீடிக்குது, இந்த புயல் நீடிக்குது, எல்லாவற்றையும் அவங்க இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு தெரியும், இந்த புயல் வந்தால் இதுதான் நடக்கும். அதனால தான் அவங்க அந்த ஒரு பேரை அதுக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சில நேரம் நாங்களும் கூட எங்களுடைய லைஃப்பில் ஒரு யூரோகிலிதோனை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். இவ்வளவு நாள் என் லைஃப்பில் எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, சடனாக ஒரு புயல். இவ்வளவு நாள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்த என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய உறவு, தொழில், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் இன்றைக்கி தலைகீழாக மாறிட்டுன்னு ஒரு வேளை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறது போல பல நாட்களாக இந்த புயல் என்னுடைய வாழ்க்கையில் வீசிட்டு இருக்குது அப்படின்னு நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் பவுல் இந்த அனுபவத்திலிருந்து எஸ்கேப்பாக கடவுள் விடலை, ஃபேஸ் பண்ண தான் வச்சார். இந்த சிச்சுவேஷன் அந்த புயலுக்குள்ளே அவர் கொண்டு போனார். அந்த சூழ்நிலை பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு அழிவுக்கு ஏதுவானதாக அது காணப்படலை. அவர் புயலை சந்தித்தார், கப்பலில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்து போனாங்க. கடைசியில் கப்பலும் முழுமையாக உடைஞ்சி அவங்க மரக்கட்டைகளை பிடிச்சு கொண்டு ஒரு தீவுக்கு அவங்க ஒதுங்குறாங்க. இப்போ ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை, ஏன் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண கடவுள் விட்டார்னா, பவுல் இந்த பயணத்தை ஆரம்பித்தது ரோமாபுரிக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த காற்று என்ன செஞ்சதுன்னு சொன்னால், இவங்களை மெலித்தான்னு சொல்லுகிற ஒரு தீவுக்கு நேராக ஒரு ரீடிரெக்ட் பண்ணினது. நீங்கள் 27வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை பார்ப்பீங்களா இருந்தால், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு, அந்த யூரோகிலிதோனில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கில் கொண்டு போகப்பட்டோம். நாங்கள் நினச்ச திசையில் எங்களால் போக முடியல, அந்த புயல் எங்களை இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போயிடுச்சு. சில நேரம் எங்களுடைய லைஃப்பில் நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கூடாக போகலாம். நான் நினச்சது உண்டு, நான் ஆசைப்பட்டது உண்டு, ஆனால் இன்றைக்கு இந்த லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிறது வேற ஒன்றுன்னு நாங்கள் நினைக்கலாம். நான் போக நினைத்த திசை உண்டு, ஆனால் இன்றைக்கு நான் போய்கொண்டிருக்கிற பாதை, திசை வேறு பக்கமாக இருக்கு. இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் நினைக்கல, ஆனால் இந்த புயல் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிட்டுன்னு நாங்கள் நினைக்கலாம். பவுலுடைய வாழ்க்கையில் இந்த புயலோ சேதமோ இழப்போ வராதபடி கடவுள் தடுக்கலை. மாறாக அந்த புயலுக்கு மத்தியில் அவர் பவுலுடைய வாழ்க்கையில் செய்ய நினைச்சோண்ட ஆண்டவர் செய்தார். அந்த புயல் ஒரு டிஸ்ட்ராக்ஷனையோ ஒரு டிசாஸ்டரையோ கொண்டு வரல, அது ஒரு அழிவையோ பாதிப்பையோ கொண்டு வரல, அது ஒரு ரீடிரெக்ஷனாக இருந்தது. ரோமுக்கு போன பவுலை கடவுள் மெலித்தா பக்கமாக திருப்பினார். இன்றைக்கி சில நேரம் எங்களுடைய லைஃப்பில் சில சூழ்நிலைகளை நானும் நீங்களும் இழந்தது போல எங்கேயோ பாதை மாதிரி போகிறது போகல இருந்தாலும் கூட கடவுள் எங்களை ரெஸ்கியூ பண்ண அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அந்த ரெஸ்கியூ மிஷன் இன்றைக்கு சில நேரம் ஒரு ரீடிரெக்ஷனாக இருக்கலாம். ஏன்னா சில நேரம் சில புயல்களை நானும் நீங்களும் சந்திக்கும் வரைக்கும் அடுத்த கட்டம் கடவுள் எங்களை எங்கே கொண்டு போகிறாருன்னு நாங்கள் யோசிக்காமே இருப்போம். நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாம் போகிற போக்கில் நாங்களும் போய்கொண்டிருப்போம். ஆனால் சடனாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு புயல் எங்களை இன்னொரு இடத்துக்கு ரீடிரெக்ட் பண்ணும். கடவுள் எங்களுடைய லைஃப்பில் அடுத்ததாக என்ன செய்ய யோசிக்கிறாரு, எங்கே எங்களை காலடி எடுத்து வைக்க சொல்கிறாரோ அந்த பக்கத்துக்கு எங்களை திசை திருப்போம்.
அது வரைக்கும் நாங்கள் அதை யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த புயல் எங்களை யோசிக்க வச்சிருக்கோம். இதுதான் கடவுள் என்ன போக பண்ணுகிற இடம்னு. பவுலுக்கு மெலித்தாக்கு போகிறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அவர் அதை பற்றி யோசிக்க இல்லை. ஆனால் கடவுள் அங்கே அவருக்கான ஒரு ஊழியத்தை வச்சிருந்தாரு. ரோமாபுரிக்கு போன பவுலை இந்த பக்கம் அவர் திசை திருப்பினார். ஸோ அதை நான் இப்படி போட்டேன், எவ்ரி ரெஸ்கியூ இஸ் அ ரீடிரெக்ஷன் ஃபார் காட்ஸ் பர்பஸ். ஒவ்வொரு மீட்பும் தேவனுடைய நோக்கத்துக்கான ஒரு திசை திருப்புதல் ஆகும். ஆகவே எங்களுடைய லைஃப்பில் இருக்கிற புயல்கள், நாங்கள் சந்திக்கிற போராட்டங்களை நாங்கள் ஆண்டவரே இதை நான் ஃபேஸ் பண்ணாமே இருந்திருக்கலாமே, நீங்கள் இதை பார்க்காமே வச்சிருக்கலாமேன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுள் அது கூடாக எங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு ரீடிரெக்ஷன் அவர் செய்ய விரும்புகிறார். எங்களை இன்னும் ஒரு அவருடைய நோக்கத்துக்கு நேராக அவர் கொண்டு போக விரும்புகிறார். எகைன் கடைசியாக ஏன் கடவுள் எல்லாத்தையும் எங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறார் அப்படின்னா, எல்லா மீட்பும் எல்லா நேரத்திலும் எங்களுடைய நன்மைக்காக மட்டும் இருக்காது. இப்படி யோசிப்போம், நாங்கள் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு நபர் வந்து சொல்கிறார் இந்த பாதையில் போகாதீங்க, ஏன்னா ஒரு மண் சரிவு அங்கே அபாயம் இருக்காகவே நீங்கள் திரும்பி போங்கன்னு சொன்னால், நாங்கள் எல்லோரும் திரும்ப எங்களுடைய வெஹிக்கிளை திருப்பிட்டு நாங்கள் போகிற வழியில் நாங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு போவோம், அந்த பக்கத்துக்கு போகாதீங்க, போனீங்கன்னா மண் சரிவு இருக்குது, ஆகவே நீங்கள் போகாமல் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுகிற இந்த கதை ஒரு எஸ்கேப் ஸ்டோரியாக தான் இருக்கும். அதாவது தப்பி வந்த கதையாகத்தான் இருக்கும். ஆனால் இதே நபர் அந்த மண் சரிவில் அகப்பட்டு ஒரு பாதிப்புக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து மீண்டு வந்திருந்தா அவர் சொல்லுகிற கதை எஸ்கேப் ஸ்டோரியாக இருக்காது, அது ரெஸ்கியூ ஸ்டோரியாக இருக்கும், ஒரு மீட்பின் கதையாக இருக்கும். நான் முதல் சொன்ன யானை கதை மாதிரி தான். நாங்கள் தப்பிச்சு வந்ததுனால இன்றைக்கு அது எஸ்கேப் ஸ்டோரியாக தான் இருக்குது. ஒருவேளை யானையை நாங்கள் பார்த்துருந்தோன்னு சொன்னால் நான் இங்கே இருந்திருப்பேனோ தெரியாது, பட் இருந்திருந்தா இன்னைக்கு கதை வேறு மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏதோ ரெஸ்கியூ ஸ்டோரியாக மாறி இருக்கும். எங்களுக்கு தெரியும் 2018 ஆண்டில் தாய்லாண்டில் ஒரு குகைக்குள்ள 12 கால்பந்தாட்ட வீரர்கள், சிறுவர்களும் அவருடைய கோச்சும் அகப்பட்ட ஒரு சம்பவம் நியூஸ்ல எல்லாம் ரொம்பவும் பிரபல்யமாக இருந்தது. 18 நாட்கள் ஒரு இருளான குகைக்குள்ள அவங்க இருந்தாங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல, அவங்க எஸ்கேப் ஆக அவங்களால முடியல. ஒரு ரெஸ்கியூ டீம், ஒரு மீட்பு குழு தான் வந்து அவங்கள வெளியில கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நேரம் இவங்களுடைய ஸ்டோரி ஒரு எஸ்கேப் ஸ்டோரியாக, ஒரு தப்பித்த கதையாக மாறல, அது ஒரு ரெஸ்கியூ ஸ்டோரியாக மாற ஆரம்பித்தது. முழு உலகமுமே அந்த ஸ்டோரியை பார்த்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வெளியில் வந்த வாலிபர்கள் என்ன செய்தாங்கன்னா, பல அவேர்னஸ் கேம்பெயின் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. விளையாட்டை பற்றி இல்லை, ஃபுட்பால் பற்றி அவங்க செய்யலை, தங்களுடைய மீட்பின் கதையை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க அநேகமான வாலிபர்கள் கஷ்டப்படுற ஆட்கள் மத்தியில் போய் இந்த 18 நாட்கள் இந்த இருள் எங்களுக்கு எப்படி இருந்தது, ஆனாலும் அதுக்கு மத்தியில் நாங்கள் எப்படி நம்பிக்கையாக இருந்தோம்னு சொல்லி அநேகர் அவங்க உற்சாகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களோட கதை அநேகருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு கதையாக காணப்பட்டது. சேம் பவுல் அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் அந்த மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை சந்தித்தாலும், நீங்கள் 21, 22வது வசனத்தை அப்போஸ்தலரை விரைவாக திருப்புவீங்களா இருந்தா, அப்போஸ்தலர் 14, 21, 22 அவர், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் அதை பைபிளில் நோட் பண்ணலாம். 2 தீமோத்தேயு 3:11 அவர் சொல்லும் பொழுது இந்த ஆர்டரில் சொல்கிறாரு, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அந்த பட்டணத்தை விட்டு போயிட்டு ஒரு சில நாட்களில் ரிட்டர்ன் வரும் பொழுது இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வர்றாரு. லீஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா. வேதாமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவர் அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் அவர் எங்கேருந்து எப்படி போனாரோ அதே டிரெக்ஷனில் தான் திரும்ப வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு இவர் புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இவருடைய ரெஸ்கியூ ஸ்டோரி மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிது. கடவுள் என்னை இப்படித்தான் வழி நடத்திட்டு வந்தார் என்பதை இவருடைய அந்த கல்லெறிதல் கதை ஒரு மீட்பின் கதையாக மாறினதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ எங்களுடைய கதையும் கடவுள் இப்படி தான் பயன்படுத்த விரும்புகிறார். எங்களுடைய மீட்பின் கதை கூடாக ஆண்டவர் அநேகரை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். எங்களுடைய ஸ்கார்ஸ், எங்களுடைய வடுக்கள் மூலமாக கடவுள் அநேகரை குணமாக்க விரும்புகிறார். எங்களுடைய புயலின் அனுபவத்து கூடாக புயலிலே சிக்கப்பட்டிருக்கிற அநேகருக்கு கடவுள் ஒரு வழிகாட்டலை கொடுக்க விரும்புகிறார். நான் இது இப்படி தான் யோசிச்சேன். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய அனுபவம் ஒரு புயலில் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் போல. நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும், இந்த விதமாக தான் நானும் கடந்து வந்தேன், ஸோ இந்த விதமாக நீங்களும் கடந்து வந்து கடவுளை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி ரெஸ்கியூ இஸ் அ டெஸ்டிமனி ஃபார் த வேர்ல்டு. ஒவ்வொரு மீட்பும்
உலகத்துக்கான ஒரு சாட்சியாக மாறும். எங்களுடைய கதையையும் கடவுள் ஒரு எஸ்கேப் ஸ்டோரியாக இல்லை, ஒரு ரெஸ்கியூ ஸ்டோரியாக மாற்ற விரும்புகிறார். நாங்கள் தப்பி போகணும்னு கடவுள் விரும்பலை, அது கூடாக போய் அதை ஃபேஸ் பண்ணி அநேகருக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கு நாங்கள் அந்த கேள்வியை கேட்போம் மறந்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நான் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணினேன், நீங்கள் என்னை தப்பிக்க விட்டுருக்கலாமே, என்னை காப்பாற்றிருக்கலாமே, நான் இதை பார்க்காமே இருந்திருக்கலாமே நாங்கள் சொல்லுவோமா இருந்தா, கடவுள் தன்னை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அவரோடான ரிலேஷன்ஷிப்பில் எங்களை பில்ட் பண்ண அவர் விரும்புகிறார். கடவுள் எங்களை ரீடிரெக்ட் பண்ண விரும்புகிறார். அந்த சிச்சுவேஷனு கூட எங்களுடைய கதையை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். ஒரு 3 நிமிஷம் இருக்கு, நான் இந்த பாயிண்ட்டையும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இதோட இது முடிஞ்சு இந்த சீரீஸ். நான் சொன்ன 2 காரியங்கள் இந்த மீட்பில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இது எந்த சிச்சுவேஷனில் பயன்படுத்தப்படுதுன்னா பிரச்சனை இல்லாத சிச்சுவேஷன் இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற சிச்சுவேஷனை தான் ஒரு ரெஸ்கியூடுன்னு நாங்கள் சொல்லுவோம். இன்னொன்று, இது ஒரு நபரோடு தொடர்பு பட்டது. அதாவது இப்போ சொல்லுவோம், ஒரு நபர் வெள்ளத்தில் அடிபட்டு போய்கிட்டு இருக்கார். அவர் எப்படியாவது ஒரு மரக்கிளையை பிடிச்சோ, யாருடைய கையை பிடிச்சோ, ஒரு பில்டிங்கை பிடிச்சோ அந்த வெள்ளத்திலேருந்து வெளியில் வந்துட்டாருன்னா, அதை நாங்கள் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற ரெஸ்கியூ என்கிற வேர்டு அது கிடையாது. யார் ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போய் முழுமையாக தன்னுடைய பலத்தை இழந்து முழுமையாக பேரலைஸ்டாகி இதுலேருந்து என்னால் வெளியில் வரவே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியாதுன்னு முழுமையாக 0 ஸ்ட்ரென்த்துக்கு வாராங்களோ அவங்களை ஒரு நபர் வந்து மீட்டெடுக்கிறதை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை தான் பவுல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறார். ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் அவர் செத்துட்டார், அவரால் திரும்ப எழும்பவே முடியாது. ஆனாலும் அவர் சொல்றார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய 0 ஸ்ட்ரென்த்தில் அவர் என்னை நீங்களாக்கி என்னை ரெஸ்கியூ பண்ணி திரும்ப கொண்டு வந்தார். இந்த லைஃப் கார்ட்ஸ் நாங்கள் பார்த்துருப்போம், இந்த ஸ்விம்மிங் பூலில் இல்லாட்டி பீச்சில் எல்லாம் சில லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு லெசன் இருக்குது, 0 ஸ்ட்ரென்த் லெசன். அதாவது யாராவது தண்ணியில் மூழ்கும் பொழுது அவங்கள உடனே காப்பாற்ற போகாதீங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துருப்போம், சில பேர் தண்ணியில் மூழ்கும் பொழுது கையை காலை அடித்து காப்பாற்ற வாரவங்களே உள்ளே இழுத்துட்டு போய் 2 பேருக்கும் அது பிரச்சனையாக மாறிடும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு லெசன் என்னென்னா, அவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் விடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க உள்ளே போகட்டும். தங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அவங்க இழந்து உள்ளே போகிற நேரம் நீங்கள் போய் அவங்கள ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்கள வெளியில் கொண்டு வரலாம். இல்லாட்டி அது அவங்களுக்கும் ஆபத்தாக மாறும், உங்களுக்கும் ஆபத்தாக மாறும். ஸோ இன்றைக்கு சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட கடவுள் சில சிச்சுவேஷனில் நாங்கள் எங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை விடுற வரைக்கும் கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், எங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. கடவுளுக்கு எங்களை எஸ்கேப் பண்ண விட்டுருக்கலாம், ஆனால் சில சிச்சுவேஷனில் அவர் எங்களை அனுமதிக்கிறார். நீங்களும் சில நேரம் எதையாவது என்னுடைய சொந்த பலத்தில் நான் இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதை செய்து இதை செய்து கடவுள் செய்ய சொன்னா ஓகே, ஆனால் கடவுள் சொல்லாத ஒன்றை ஏதாவது விதத்தில் நான் இந்த சிச்சுவேஷன் வந்து வெளியில் வரணும்னு கையை காலை அடித்தா கடவுளுக்கும் சில நேரம் எங்கள் சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் போகும். அதனால சில நேரம் கடவுள் அமைதியாக இருப்பார், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே இறங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் எங்களை கையை பிடிச்சி அவர் எங்களை தூக்கி எங்களை மீட்டு கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் 2 நாளாகமம் 20:12 யோசபேத் ராஜா சொல்லுகிற ஒரு பெரிய யுத்தத்துக்கு மத்தியில், ஆண்டவரே என்னிடத்துல எந்த ஒரு பலனும் இல்லை, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை, நோ ஐடியா நோ ஸ்ட்ரென்த், இந்த சிச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு 0 ஸ்ட்ரென்த்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் உள்ள அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த சிச்சுவேஷனை தலைகீழாக மாற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதாவது ஒரு பகுதியில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இப்படியாவது நான் இதுலேருந்து வரணும்னு முயற்சி பண்ணுவோமா இருந்தால் கடவுள் எங்களை 0 ஸ்ட்ரென்த்துக்கு எங்களை வர வைக்க விரும்புகிறார், எங்கே ஃபுல்லி சரண்டர் பண்ண விரும்புகிறார் என்பதை நாங்கள் சிந்தித்தவர்களாக ஆண்டோட சமூகத்தில் நாங்கள் எழுந்திருப்போம். சில நேரம் எங்களை மீட்க வருகிற அந்த மீட்பரை கூட செயல்பட விடாதபடிக்கு எங்களுடைய சில செயல்பாடுகள் காணப்படலாம். நாங்கள் கையை காலை அடித்து உதவி செய்ய வாரவரையும் உதவி செய்ய விடாமல் செஞ்சுட்டு இருக்கலாம். கேட்ப ஆண்டவரை நான் எங்கே என்ன சரண்டர் பண்ணணும், இதையும் சொல்லி முடிச்சிடுறேன், தயவாக என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த ரெஸ்கியூ என்கிற வேர்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. சில நேரம் ஒரு கேள்வி வரலாம், பவுல் இப்போ சிறைச்சாலையில் இருக்காரே, இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாரே, அப்போ ரெஸ்கியூ காடுக்கு என்ன ஆச்சு, மீட்கிற ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா பவுல அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். நீங்க 2 தீமோத்தேயு 4:18 வாசிக்கலாம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, சேம் அதே வேர்டை சொல்லிட்டு தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். பவுல் சொல்றார், இந்த ரெஸ்கியூ இந்த பூமியோட முடிஞ்சு போகல. அந்த இடத்துல அவர் சொல்ற வேர்டு வந்து
ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குது. இவ்வளவு நேரம் அவர் பேசினது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்துல பேசினாரு. சேம் வேர்டை இப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. கடவுள் என்னை காப்பாற்றுவார், நான் இங்க செத்தாலும் நான் பரலோகத்துல நான் அவரோட இருப்பேன். கடவுளுடைய ரெஸ்கியூ என்பது இட்டர்னல் ஆனது, நித்தியமானது. இந்த பூமியில காப்பாற்றுவார். சில நேரம் நாங்க எதிர்பார்க்கிற கிளைமேக்ஸ் எங்களோட லைஃப்ல நடக்காம இருக்கலாம். சில நேரம் சில சிச்சுவேஷன் செத்து போகலாம், சில நபர்கள் மரித்து போகலாம், நாங்க எதிர்பார்க்கிற விதமா காரியங்கள் மாறாம இருக்கலாம். ஆனா அவருடைய ரெஸ்கியூ இட்டர்னல் ஆனது. அவருடைய கிளைமேக்ஸ் எப்பயுமே பெஸ்டா தான் இருக்கும். அவர் த பெர்ஃபெக்டான அந்த எண்டை எங்களோட லைஃப்ல கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ கடவுளுடைய கரத்துல எங்களை ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, இதோ எல்லா சிச்சுவேஷனையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிங்கத்தின் கெபியில இருந்தாலும், தீச்சூளைக்கு நடுவில் இருந்தாலும், சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருந்தாலும், எங்களை ரெஸ்கியூ பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கீங்க. அந்த பாடல் வரிகளை பாடி நாங்கள் ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுப்போமா? சிங்கத்தின் கெபியிலும் நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. எல்லா இருதயங்களும் அந்த ஆண்டவரை நோக்கி சொல்லட்டும். தீச்சூளை நடுவிலும் ஆண்டவரே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே ஆண்டவருடைய வாழ்க்கை உங்களுடைய மீட்பின் செயலுக்கூடாக இன்னும் உடைய நாமம் உயரணும், மேன்மை அடையணும். நாங்க உங்களை இன்னும் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களோடான ரிலேஷன்ஷிப்ல நாங்க வளரணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடு. கடைசியா சொல்லுவோமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. ஆண்டவரே, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ஆண்டவரே, அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது எல்லா இதயங்களும் கரங்களை உயர்த்தி இயேசுவே நாமம், இயேசுவே நாமம் ஒன்று மாத்திரமே. உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இன்னும் மேன்மை அடையணும், மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. சர்ச், இந்த காலையில ஒருவேளை இந்த காலையில் எங்களுடைய இருதயத்தில் அந்த கேள்வி இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த சிச்சுவேஷனை என்னை ஃபேஸ் பண்ண வச்சிங்க? ஏன் ஆண்டவரே என்னை பார்க்க வச்சிங்க? ஏன் ஆண்டவரே சந்திக்க வச்சிங்கன்னு நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கலாம் தானே ஆண்டவரே என்கிற ஒரு கேள்வியோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையை நீங்களே மாற்றிருக்கலாமே ஆண்டவரே நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் தன்னை இன்னுமா எங்களுக்கு வெளிப்படுத்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை, அவர் யார் என்பதை பிரத்யேகமாக அவர் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவரோடான அந்த உறவிலே அவர் எங்களை வளர்க்க விரும்புகிறார். சம்டைம் காட் எங்களை ரீடிரெக்ட் பண்ண விரும்புகிறார். எந்த ஒரு புயலும் அது ஒரு டிசாஸ்டர் இல்லை, அது ஒரு ரீடிரெக்ஷன். கடவுள் எங்களை இன்னும் ஒரு திசைக்கு கொண்டு போக விரும்புகிறார். எங்களுடைய பார்வையை அவர் விரிவாக்க விரும்புகிறார். அண்ட் எங்களுடைய ஸ்டோரியை ஒரு எஸ்கேப் ஸ்டோரியாக அல்ல, ஒரு ரெஸ்கியூ ஸ்டோரியாக கடவுள் மாற்ற விரும்புகிறார். நாங்கள் தப்பினவர்களாக அல்ல, மீட்கப்பட்ட ஒரு கதையை மற்றவர்களுக்கு சொல்ல கடவுள் விரும்புகிறார். ஒருவேளை இந்த காலையில் நாங்கள் போராடி ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் சப்மிட் பண்ணி ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை முற்றும் முழுதுமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த காலையில் எங்கள் யாவரையும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற யாவரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம்.
நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி. இம்மட்டும் எங்களை மீட்டு வருகிறதுக்காக நன்றி. எங்களை தந்திருக்கிற ஒவ்வொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நன்றி. இதோ நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலை மத்தியிலே உங்களை இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, உங்களோடான உறவிலே வளர, உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி மற்றவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக மாற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் யாவரையும் நாங்கள் போகிற சூழ்நிலைகளையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். யாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் எங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ சர்ச். நாங்கள் போக முன்பதாக ஒரு வாழ்த்தி கடந்து செல்வோம். காட் பிளஸ் யூ.